நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. இளையங்குடி மேலநெட்டூர் கிராமத்திற்கு அரசு பேருந்து சேவை தொடக்கம். அரசு பேருந்துக்கு உற்சாக வரவேற்பு. திருவட்டாறு மங்கலத்தில் பத்ரகாளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. அகத்தீஸ்வரம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. கோவை தெற்கு மாநகர பகுதிகளில் புலிகள் இரண்டு வருகின்றன. பிரச்சாரத்தை துவங்கும் எடப்பாடிக்கு வரவேற்பு. ஒட்டப்பிடாரம் தாலுகா அலுவலக புதிய கட்டிடம் திறப்பு. MLA சண்முகையா குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்தார். ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் டேங்க் ஆபரேட்டர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். மேட்டுப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிகழ்ச்சியில் 2 அதிமுக நிர்வாகிகளிடம் 2 லட்சம் ரூபாய் திருட்டு. விருதுநகர் MGR காலனி மக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி சட்டவிரோதமாக கொடுக்கப்பட்ட மின் இணைப்பு மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரிடம் மனு. சேலம் பல்லாயிரக்கணக்கானோர் மத்தியில் அசைந்தாடி வந்த அம்மன் கோவில் திருத்தேர். கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் தேர் வெள்ளோட்டம். பாலக்கோடு ஆலஹள்ளி மலை கிராமத்தில் மக்களை தேடி மருத்துவ திட்டம் குறித்து அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆய்வு. ஆனைமலை பகுதியில் சீராக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 12 வருடம் கழித்து நடக்கும் மகா கும்பாபிஷேகத்திற்காக 6000 போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழக்கு விழா முன்னிட்டு அமைக்கப்பட்டுள்ள 24 மணி நேர இலவச அவசர சிகிச்சை மையம் ஆட்சியர் பார்வையிட்டார். நீலக்கோட்டை பூ சந்தையில் ரூபாய் 12 லட்சம் செலவில் பிரம்மாண்டமாக தயாரான ட்ரை ஃப்ரூட் மாலைகள் திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு அனுப்பப்படுகிறது. தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் 2024-2025 ஆண்டுக்கான அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது வழங்கும் முப்பெரும் விழா. தென்காசி மாவட்டம் கடையம் நித்திய கல்யாணி உடனுரை வில்வவனநாத சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் நேற்று நடந்தது. முப்பெரும் விழாவில் தலைமை ஆசிரியருக்கு அண்ணா தலைமைத்துவ விருது. வந்தவாசி ஜூலை 8. தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் 2024-2025 ஆண்டுக்கான அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது பேராசிரியர் அன்பழகன் விருது கற்றல் அடைவுக்கான 100 நாள் சவாலில் பங்கேற்ற பள்ளிகளுக்கு விருது மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்குதல் உள்ளடக்கிய முப்பெரும் விழாவாக திருச்சி தேசிய கல்லூரி வளாகத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு தலைமையில் நடைபெற்றது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று விருதுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சீமாபுதூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் TR நம்பெருமாளுக்கு அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது மற்றும் பாராட்டு சான்றிதழ் கல்வி அமைச்சரால் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட கல்வி அலுவலர்கள், வட்டார கல்வி அலுவலர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.